வணக்கம். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடலுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். கனத்த இதயத்துடன் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கும் தற்பொழுது அவர் ஆறுதல் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களுடைய மறைவு தற்பொழுது தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது தமிழ் திரையுலக ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனையும் துயரமும் அடைந்தேன். கிராமிய பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்துடன் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரையுலக உலகில் தனக்கென தனிமுத்திரை வைத்தவர் பாரதி ராஜா அவர்கள். தனது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு தேசிய மாநில விருதுகளை பெற்றவர். பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைப்படத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா இறைவனடி நிலையில் இறைப்பார பிரார்த்திக்கிறேன். திரைத்துறையில் திரு பாரதி ராஜா அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தற்பொழுது தமிழக முதல்வரும் தற்பொழுது நடிகருமான ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய உடல் நாளைய தினம் தேனி மாவட்டம் அல்லி நகரம் கொண்டு செல்லப்பட்டு அங்கு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.